நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ராசி ரீதியா. அதை நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காதல் ஜோதிடர் மற்றும் குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், ஒவ்வொரு ராசியை பொறுத்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் மாறுமா மேம்? முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதை நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமான ஒரு குணாதிசயம் அப்படின்றது சிறப்பு குணாதிசயம் டெஃபினட்டா உண்டு. ஓகே மேம். அப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா தெரிஞ்சுக்கலாமா மேம்? நிச்சயமா மேம், நம்ம கன்னி ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். கேட்கவே அப்படியே கன்னி ராசியா அப்படின்னு நல்லா இருக்கு. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. நிச்சயமா கன்னி ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம். ஸோ புதன் அதிபதியாக கொண்ட ராசி, அதாவது புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி, சுக்கிரன் நீச்சம் ஆகக்கூடிய ராசி. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப யூனிக்கான கேரக்டர், டிடெக்டிவ்னு கூட ஒரு பக்கம் சொல்லலாம். எப்படின்னா ரொம்ப தெளிவா தேட இருந்துகிட்டே இருக்கும். இதுல என்ன இருக்கு, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலை. அதாவது நுண்ணறிவெல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிவு திறன் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா கேப்சர் மைண்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டு நீங்க தப்பிக்கவே முடியாது. அவங்களுக்கும் பொய் சொல்ல தெரியாது, பொய் சொன்னா மாட்டிப்பாங்க. ஆனா இவங்களே வந்து என்னன்னா பொய் சொல்றவங்க யாருன்றதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம படிச்சுட்டே இருப்பாங்க. என்ன வயசானாலும் எப்படி காதலுக்கு வயசு இல்லை அப்படின்றமோ அது மாதிரி இவங்களுக்கு காதலுக்கும் வயசு இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கு. பிளஸ் வந்து அதே சமயம் படிக்கிறதுக்கும் வயசு இல்லைன்ற மாதிரி எந்த வயசுலயும் ஏதாவது ஒரு புக்கை வரட்டுறது, ஏதாவது ஒன்று கத்துக்கிறது. நீ உனக்குலாம் பத்தவே நீ எதுக்குதான் படிக்கிற அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க இல்லையா. இந்நேரமே ஏதாவது ஒரு புத்தகம், அது ஒரு அவங்களுக்கு ஒரு இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பேஷன் மாதிரி. எனக்கு என்னோட அறிவுத்தியலுக்கான பசியனுக்கான விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து தன்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா நான் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏஐ கொண்டு வாங்க, என்ன தேவைனா கொண்டு வாங்க, டிஜிட்டலை கொண்டு வாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80s கிட்ஸ் தான் இருக்கேன்ப்பா. இன்னைக்கு நான் அப்டேட்டிங் 2K கிட்டக்கும் டஃப் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு தானே வந்து மேம்படுத்திக்கக்கூடியங்களே. ஸோ என்னதான் வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தாலும் சரி, அந்த மாற்றங்களை அழகா அப்டேட் பண்ணிட்டு தன்னோட புதுமையா காட்டுறது. இதுல என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஹைலைட் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இளமையாவே இருப்பாங்க. பாக்குறதுக்கு அப்பா பையன் யாரு, அம்மா பொண்ணு யாரு அப்படின்ற ஒரு இதுவே தெரியாது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அப்பாவுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போவாரு, பையனோட டிஷர்ட் மாதிரியான ட்ரெஸ் வந்து அப்பா எடுப்பாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்னிராசியில இருக்கவங்களுக்கு இருக்கும். யார் அடையாளமே தெரியல அப்படின்னு. வந்து இந்த பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் நடப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அம்மாவை யார போனீங்க, ஏய் உங்க அம்மாவா பார்க்கறதுக்கு அக்கா மாதிரி இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். இந்த புதனுடைய தன்மை வேற எதுவும் குறை சொல்றதுக்கு இல்லை, இளமைத்துவத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த புதனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லோன்லியா இருக்க மாதிரியான சூழ்நிலைகள், நிறைய தனிமை விரும்பிகளா இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தோட தான் இருப்பாங்க, பட் ஏதோ ஒரு லோன்லியா இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்டேட்டிங் சொன்னேன் இல்லையா, இப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுமே அதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப அழகாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல கனெக்ட் ஆகாத கன்னிராசியே கிடையாது. ஏன்னா சுக்கிரன் நீச்சம்ல எது இல்லையோ அதுதான் நம்ம தேடுவோம். ஸோ இங்க வந்து சுக்கிரன் நீச்சம் அப்படின்றப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட நம்ம படம் பாக்குறோம் இல்லையா, இப்ப கூட யூத்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் பார்க்கறதெல்லாம் லவ் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். பட் அது லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா ஒரு கனெக்ட் கொடுத்துருப்பாரு தம்பி. கிட்டத்தட்ட சூப்பரா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அதெல்லாம் லவ்ன்ற ஒரு இருக்கக்கூடிய ஒரு வசீகரம் அப்படின்ற ஒரு விஷயமும் சரி, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நல்ல சிந்தனையாளர்கள், இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல சிந்தனை. அதனாலதான் கிளைமேக்ஸ் தம்பி சூப்பரா எடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். சோ பொதுவா வந்து எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல எங்க எப்படி இருக்கணும்ன்ற அந்த வழிநடத்தக்கூடிய தன்மை, இதை இப்படிதான் கரெக்டா காரியம் சாதிக்கணும்ன்ற தன்மையில அவங்க கிட்ட செம்மையா இருக்கும். ஓகே மேம். மாணவர்களா இருந்தா எந்த மாதிரி துறைகள்ல சூப்பரா இருப்பாங்க? நிச்சயமா இவங்கள வந்து கிரியேட்டிவ் தானே, கிரியேட்டிவா இருக்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட டிடெக்டிவ்னு சொல்லியிருக்கேன். அப்ப பாத்துக்கோங்க, ஆராய்ச்சியாளர் நிறைய விஷயங்களை ஏன் எதுக்குன்னு தோண்டி எடுக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி மெடிக்கல் ஓரியன்டட்ல இருக்கக்கூடிய இப்ப ஆயுர்வேதிக் மெடிக்கல், அதே மாதிரி ஹோமியோபதி, இந்த மாதிரியான மெடிக்கல் ஓரியன்டட்ல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கா இருக்கட்டும், பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், ரைட்டிங்ஸ் ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேட் பண்ண ஒன்றும் இல்லைங்க. ஒரு கன்னிராசியில ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு பொருளை வந்து விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இந்த பொருளை கொண்டு போய் விற்கணும், அந்த பையனை கொண்டு நிக்க வச்சீங்கன்னா சரி, 10 ரூபா பொருள் ஒரு 50 ரூபாய்க்கு வித்து கொடுத்தா தாராளமா உடனே அடுத்த ஸ்லாட்டுக்கு புக் பண்ணுங்க, எனக்கு எல்லாம் வித்துருச்சுன்னு. இவங்க பேசினா கண்டிப்பா நம்புவாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். எந்த பேச்சாற்றலாலையும் ஒருத்தவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அழகா அந்த பொருளை விற்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு நிகழ் வேற யாருமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் 1க்கு 4 கலை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது கத்துட்டே இருப்பாங்க. லாங்குவேஜா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், டிராயிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு ஒரு பேஷன் அப்படின்றது வரும்.
என்னடா மல்டி டேலண்டடா இருக்கு, நீ இப்படி இருக்கிறதா என்ன எங்க வீட்டை திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு பார்த்து பொறாமப்படணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டடா இருக்கக்கூடியவங்க வந்து கண்ணில் இருப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, சூப்பரா இருக்கும். ஒரு சாப்பாடு செய்யறோம், ஒரு சாப்பாடு வடிச்சு தட்டுல கொட்டு வைக்கிறதுக்கும் சாப்பாடு எடுத்து போய் வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இவங்க அழகா அதை டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த பாக்குறதுக்கே வந்து ரொம்ப எமோச்சு, பெரிய 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். செஞ்சது என்னமோ சாதாரண சாப்பாடு தான், ஆனா அதை வந்து அதை அழகா வடிவமைச்சு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ற ஒரு விஷயம் கூட அவ்வளவு அழகா கிரியேட்டிவ். ஸோ ஓவராலா எல்லாத்துலயும் நான் இதை இவங்க தான் வந்துட்டு போனாங்களா, இவங்க தான் செஞ்சாங்களா நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு கிரியேட்டிவ்ன்றது மட்டும் சூப்பரா. ஓகே மேம். இருந்தாலும் இவங்க கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல மேம், எதுல மேம் கவனமா இருக்கணும்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, டிடெக்டிவ்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போன விஷயம் ஓவர் திங்க் பண்ணிக்கிறது, ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்க கொஞ்சம் பாத்துக்கணும். இந்த ரொம்ப ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு நிறைய சந்தேகம்ன்றதுல படணும். ஏதாவது நான் சொன்னேன் இல்லையா, அன்பு வந்து நிறைய வைப்பாங்க. காதல் இல்லாத கன்னிராசி இருக்கான்னு கேட்டேன் இல்லையா, பிடிக்குங்க. ஆனா எங்களெல்லாம் பிடிக்குது, ஆனா எங்களை யாரும் பார்த்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, மேம் காதல் கன்னிராசி சொல்லி இனிமேல் போடாதீங்க, ஏன்னா எங்களுக்கு ஒண்ணு கூட அமையலன்னு நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடியுது. பொதுவாக வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அன்பு நிலை அப்படிங்கிறதுல என்ன ஆகும்னா, ஒவ்வொரு அன்பினுடைய அதிகபட்சமான ஒரு நிலை, அதாவது உச்சக்கட்ட வெளிப்பாடு எதுவா இருக்கும் அப்படின்னா பொசசிவ் ஃபீல் ஆகும். பொசசிவ் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், சந்தேகம். ஸோ ஒரு அளவு கடந்து போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க சந்தேகம்ன்ற ஒரு விஷயத்த கையாளுற மாதிரி ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்பாங்க, அது சந்தேகமாவே மாறிடும், அதுவே பெரிய பிரச்சனையாகும். ஸோ அன்பு இருந்தாலும் அளவோட வைங்க. ஓகே மேம். இவங்க அன்பு வைக்காதீங்க. ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி தெய்வங்கள் வழிபடும், இவங்களோட ஃபேவரட் கலர்ஸ் என்ன மேம்? இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி. ஸோ இவங்களுக்கு பச்சை கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோதண்ட ராமர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும். ராமர் வழிபாடு அதே மாதிரி திசையோட இருக்கக்கூடிய அந்த ராமர் வழிபாடு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ஓகே மேம். சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா கனெக்ட் ஆகுது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.